पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। யமதூதர்களிடத்திலே யமதர்மராஜா, யாரை நீங்கள் என்னிடம் அழைத்துக் கொண்டு வர வேண்டும், யாரை நீங்கள் நெருங்க வேண்டாம். இதை நேற்று விரிவாகவே பார்த்தோம். அல்லது இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யார் இறைவனை நாடாமல் இருக்கிறார், யாருடைய உள்ளம் இறைவனை நாடாமல் இருக்கிறார், அவர்கள் யமமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ கஷ்டப்படுகிறார்கள். அப்போ போராட்டம் தான் மனதிலே இருந்து கொண்டே இருக்கிறது. மனதளவிலே போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் வெளி உலகத்திலும் நாம் போராடுகிறோம். கர்மங்களினால், கர்ம பலத்தினால், பிறவியினால் தொடர்ந்து போராடுவதற்கு காரணமே மனதில் இருக்கக்கூடிய போராட்டம். என்னுடைய மனம், நீங்க பாருங்கள், அழகாக இரண்டு கரைகளை அமைத்து நடுவிலே ஜலத்தை ஓட விடுகிறோம். பாதுகாப்பாக வேகமாக ஜலம் ஓடுகிறது. யாரையும் எந்த கஷ்டத்தையும் தொந்தரவையும் கொடுக்காமல் அழகாக நதி ஓடுகிறது. கரையிலிருந்து நாம் அதை ரசிக்கின்றோம், அதை விரும்புகிறோம். முடிந்தால் குளிக்கிறோம், பருகிறோம், உபயோகப்படுத்துகிறோம், நன்மைக்கெல்லாம் எடுத்துக்கொள்ளும். கரை என்பது இல்லை என்றால் நதியினுடைய ஓட்டமும் இருக்காது, அல்லது அது நதி என்று சொல்லுவதை விட அது
அது காட்டாட்டு வெள்ளம் என்று சொல்லி அது எல்லாரையும் அழிக்கக்கூடிய தன்மையை பார்க்கும். அதுபோலதான் மனம் என்கின்ற ஜலம், பிரவாகம், எண்ண பிரவாகம். அது வந்து கொண்டே இருக்கு. நீரை போல வந்து கொண்டே இருக்கு, அழிந்து கொண்டே இருக்கு, வந்து கொண்டே இருக்கு, அழிந்து கொண்டே இருக்கு. அதனால தான் அதை பிரவாக நித்தியத்துவம் அப்படின்னு சொல்லுவோம், பிரவாக சத்தியம்னு சொல்லுவோம். வந்து கொண்டே இருக்கு, அழிந்து கொண்டே, ஓடிக்கொண்டே இருக்கு இந்த எண்ணம். இப்போ இந்த எண்ணத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கரை அமைக்கும், 2 கரை அமைக்கணும். ஒன்றுக்கு பெயர் பிரவருத்தி தர்மா, மற்றொன்றுக்கு பெயர் நிவர்த்தி தர்மா. இந்த இரண்டிலும் பிரவருத்தி தர்மா, நிவர்த்தி தர்மா, இந்த இரண்டிலும் 2 கரையாக இருக்கிறது என்றால், ஒன்று யஜ்ஞ தான தவம் உபாசனா, மற்றொன்று ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசம். 2 கரை சாதனாங்கிற 2 கரை. இந்த 2 கரைகளிலும் இந்த பிரவாக மனதை நான் ஓட விடணும். அது எங்கே நோக்கி ஓட வேண்டும் என்று நான் அதுக்கு இலக்கு வைத்து ஓட விடணும். இலக்கு இல்லை என்றால் அப்பொழுதும் கஷ்டம். இலக்கு வைத்து நான் ஓட வைத்தான். இந்த இலக்கு யாரு? நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் தான் இலக்கு, இறைவன் தான் இலக்கு. இந்த மனதுக்கு இலக்கு இறைவன். ஏன் மனதுக்கு இலக்கு இறைவனை கொடுக்கணும்? அடுத்த கேள்வி வருமல்ல, ஏன் மனதுக்கு இலக்காக இறைவனை கொடுக்கணும்? ஏனென்றால் அங்கிருந்துதான் இந்த மனம் தோன்றி வந்திருக்கிறது, அவனுடன் தான் இருக்கிறது. அவனுடன் போனால் மட்டும்தான் இந்த மனம் அமைதியடையும். இல்லைன்னா என்ன ஆகும்? நகரத்துக்குள்ளே, கிராமத்துக்குள்ளே புகுந்த ஜலம் எப்படி எல்லோரையும் அடித்து விட்டு போகிறதோ, அதே போல நாம என்ன பண்றோம்? உலகத்துக்குள்ளே புகுந்து, அர்த்தத்துக்குள்ளே புகுந்து, காமத்துக்குள்ளே புகுந்து, தர்மத்துக்குள்ளே புகுந்து அதையும் அழிக்கிறோம், நாமும் அழிந்து கொள்கிறோம். இப்பேற்பட்டவர்களுக்கு இறைவனை ஸ்மரித்தல் என்பதோ, இறைவனுடைய பாதார விந்தத்தை தியானித்தல் என்பதோ, இறைவனுடைய குணங்களை செவிமடுத்தல் என்பதோ, இறைவனுடைய வைபவத்தை பேசுதல், பாடுதல், ஜபித்தல் என்பதோ, இறைவனுடைய அடியவர்களுடன் சத்சங்கத்தில் ஈடுபடுதல் என்பதோ இவர்களுக்கு கடினமானதாக இருக்கிறது. அப்பேற்பட்டவர்களை என்னிடத்தை அழைத்துக் கொண்டு வாருங்கள். யார் கிரகஸ்தாசிரமத்தையே மூழ்கி கிடைக்கிறார்கள், அதுதான் பெரியது என்று மூழ்கி கிடைக்கிறார்கள். அஞ்ஞானம் கொண்டு, அகங்காரம் கொண்டு, விருப்பு வெறுப்பு கொண்டு, காமிய கர்மத்திலேயே தன்னை இணைத்துக் கொண்டு அதனுடைய பலனை சுவைப்பதே வாழ்க்கையின் இலக்காக யாரெல்லாம் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை என்பால் அழைத்துக் கொண்டு. காரணம், அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்து அவர்களை உத்தாரணம் செய்யவில்லை. நாக்கு இருக்கின்றது, இறைவனுடைய நாமத்தை சொல்லாதிருந்தால் அவர்கள் என்னிடத்திலே வர. மனது இருக்கின்றது, யார் ஒருவருடைய மனம் என்னுடைய பாதார விந்தத்தை, பகவானுடைய பாதார விந்தத்தை ஸ்மரிக்கவில்லையோ அவர்கள் யமலோகத்திற்கு வர. யாரொருத்தருடைய தலையானது இறைவனுடைய பாதார விந்தத்திலே போய் சரணம் அடையவில்லையோ அவர்கள் என்னிடம் வர. அவர்களை யமதர்மராஜா என்ன வார்த்தை சொல்லி அழைக்கிறார்னா அசதஹா அப்படின்னு அழைக்கிறார். சத் அசத், உண்மையினுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கக்கூடியவர்கள், உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அசத் என்று சொல்லக்கூடிய
பிரவருத்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றவர்களை என்னிடத்திலே அழைத்துக் கொண்டு வாருங்கள். பக்தர்களுக்கு தொந்தரவு கொடுத்தமைக்கு நான் எல்லோரிடத்திலும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என்று யமதர்மராஜா தன்னுடைய உபதேசத்தை முடிக்கிறார். ஒரு அழகான ஒரு சம்பாதமானது ஏற்பட்டு யமதூதர்களுக்கு நல்ல ஒரு செய்தியானது கிடைக்கிறது. செய்தி என்ன? மனம் இறைவனை நாடுதல், இறைவனை அடைதல். இறைவனை தொழக்கூடியவர்களை யமதர்மராஜா எவ்வகையிலும் தொந்தரவு செய்வது கிடையாது. இதுதான் செய்தி. இப்ப நம்முடைய மனசுல ஒரு கேள்வி வரும். இவ்வளவு இப்ப அஜாமிலோபாக்கியானம் முழுமையாக நிறைவு பெற்று விட்டது. 3 அத்தியாயங்கள் அஜாமிலோபாக்கியானமாக முழுமையாக நிறைவு பெற்று. இப்ப நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி, கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்வது எல்லாம் ஏற்புடையதாக இருக்கிறது, சாஸ்திரம் சொல்வது எல்லாம் ஏற்புடையதாகவே தான் இருக்கிறது. இருந்தும் எங்களுடைய மனம் மீண்டும் மீண்டும் பிரவൃத்தியை நோக்கியே போகிறது. அந்த எண்ணத்தையே போஷணமாக செய்து வளர்த்து கொண்டு வருகிறது. அதிலிருந்து நாங்கள் எப்படி மீள்வது? அதற்கு என்ன சாதனம்? தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது. நீங்க சொல்லுவது எல்லாம் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் எங்களுடைய மனம் மறுபடியும் அங்கேயே போகிறது, பிரவൃத்தியை நோக்கியே போகிறது. அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய மனதை மீட்டெடுத்து இறைவனிடத்தை வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? இந்த கேள்விக்கு பதிலாக அமையக்கூடியதுதான் அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள். அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய கதாபாத்திரங்களை கொண்டு வந்து அந்த கதாபாத்திரங்களின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. என்ன செய்தியை கொடுக்க வருகிறது? என்ன செய்தியை கொடுக்க வருகிறார் அப்படின்னா, மனம் எப்பொழுது எல்லாம் இறைவனை மறந்து இறைவனை விட்டுவிட்டு இறைவனை இலக்காக கொள்ளாமல் உலகத்தை நோக்கி ஓடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய செயல்பாடு என்ன? இதுதான். அதற்கு கிட்டத்தட்ட 10 அத்தியாயங்கள் வரை கதைகளாக சொல்லப்படும். விதவிதமான கதைகளின் மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய செய்தி. இப்ப நாம் அந்த செய்தியை சுருக்கமாக அதே நேரத்திலே நமக்கு புரிகின்ற அளவு விரிவாகவும் பார்த்துவிட்டு அந்த பிறகு நாம் இந்த கதைக்குள்ளே போனோமேயானால் நமக்கு ரொம்ப ரொம்ப புரிதல் அதிகமானதாக இருக்கும். இதனால் நமக்கு இந்த இறைவனை மறக்கக்கூடிய நிலை வருகிறது. ஒன்னொன்னா சொல்றாங்க. அப்போ
நாம் அதை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி அதை பிரிக்கலாம், எப்படி அதை பிரிச்சு நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மனம் இறைவனை நினையாமை. நினைப்பதற்கு உண்டான அந்த குணம் தன்னுடைய தகுதியை இழக்கிறது. இறைவனை நினைப்பதற்கு உண்டான தகுதியை அந்த மனம் இழக்கிறது. இப்போ ஏன் இழந்தது அப்படின்னு கேட்டா, வேறொரு மனமானது என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது. அது என்ன வேறொரு மனம்? 3 விதமான குணங்கள் சேர்ந்ததுதானே மனம். 3னுடைய கலவைதான். அதுல எந்த மனம் என்னை ஆட்கொண்டு என்னை தன்னுடைய தாசனாக வைத்திருக்கிறது என்பது நமக்கு சூக்ஷ்மமாக பார்த்தால்தான் புரியும். இல்லை என்றால் அவ்வளவு சுலபத்திலே மனதனுடைய சொரூபத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். இப்போ சத்துவகுண பிரதானியாக இருக்கின்ற ஒருவன் இறைவனை நினைப்பதிலிருந்து வழுவுகிறான் அப்படின்னா, அவனிடத்திலே வேறொரு குணமானது மேலோங்கி வந்திருக்கிறது. அது என்ன குணமாக இருக்க முடியும் என்றால் ரஜோகுணம், தமோகுணம் தான். அந்த ரஜோகுண தமோகுணத்தினுடைய செயல்பாடு என்னவா இருக்கும்? தன்னை 6 விதமாக அது வெளிப்படுத்திக் கொள்கிறது. ரஜோகுணம் தமோகுணத்திலே அது இருந்து கொண்டு அது 6 விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதுல முதல் வெளிப்பாடாக தம்பம், தம்பமாக தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடிய எண்ணங்களை, செயல்பாடுகளை கொண்டதாக இந்த மனம் இருக்கிறது. தம்பம் என்றால் வஞ்சனை, ஏமாற்றுவது, கெடுதல் செய்வது. தம்பம் என்பதற்கு அர்த்தம் வஜ்ராயுதம். மனம் வஜ்ரத்தை போல வலிமையானதாக இருந்து கொண்டு நம்மையும் ஏமாற்றுகிறது. எங்கிருந்து ஏமாற்றுகிறது நம்மை? இலக்கை ஒருபொழுதும் காட்டாமல் ஏமாற்றுகிறது. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் இலக்குன்னு நமக்கு கொண்டு வந்து காட்டு. தம்பம் இருக்கிற வரை இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் இலக்கு, இதை நோக்கித்தான் நீ போக வேண்டும் என்று ஒரு இலக்கை எனக்கு காட்டாமல் வஞ்சிக்கும், ஏமாற்றும். பின்னே இதுதான் இலக்கு என்று காட்டாமல் போய்விடுகிறது என்றால், அப்போ எது இலக்கு அல்லவோ அதனிடத்திலே கொண்டு போய் என்னை ஏமாற்றி தள்ளுகிறார். குழந்தைகளுக்கு பார்த்தீர்கள் என்றால் அது பிடித்தமான பதார்த்தம், இனிப்பு பதார்த்தமோ கார பதார்த்தமோ உணவு பதார்த்தமோ ஏதோ ஒன்று அது பிடித்ததை கேட்டு அழுகிறது. நாம் என்ன பண்றோம்? ஏமாற்றுறோம். இந்த குழந்தையினுடைய எண்ணத்தை ஏமாற்றி அதற்கு பேச்சு கொடுத்து விளையாட்டில் ஈடுபடுத்தி படிக்க சொல்லி தூங்க சொல்லி என்னென்னலாம் அந்த குழந்தையினுடைய எண்ணத்தை ஏமாற்றுவோமோ அந்த மாதிரி ஏமாற்றும். அது ஏமாறுவதை போல இருந்து கொண்டு விட்டு
அழுது கொண்டே உறங்கி போன அந்த குழந்தை எழுந்த உடனே முதல்ல எனக்கு அது ஒன்று கேட்குது. திரும்ப 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 பிறவிதோறும் பிறவிதோறும் நம்மை சம்சாரத்திலேயே வைத்திருந்து நம்மை ஏமாற வைத்து இலக்கை காட்டாமல் உலகத்திடத்திலே நீ இதை அடைந்து விடலாம், அதை அடைந்தால் சந்தோஷமாக இருப்பாய், இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பாய், இதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள், இதுதான் சிறப்பான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தான் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்று என்னை ஏமாற்றக்கூடிய குணத்தை இந்த தம்பம் என்று சொல்லக்கூடிய குணமானது மேலோங்கி வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு தானே நாம் ரொம்ப 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 துக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட துக்கத்தை மறைத்து கொண்டு புத்தாடை உடுத்திக் கொள்கின்றோம், அணிகள் அணிந்து கொள்கின்றோம், ஆபரணங்களை அணிந்து கொள்கின்றோம், முகத்திலே நிறைய சாயங்களை பூசிக்கொள்கின்றோம், அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டு நம்மை ரொம்ப சந்தோஷமாக இருப்பவரை போல ஏமாற்றினோம். இதெல்லாம் தம்பத்தினுடைய வழி. அதே போல வாழ்க்கையிலே எனக்கு இந்த பொருளை எல்லாம் வாங்குவதற்குத்தான் அதிகாரம் உண்டு, அருகதை இருக்கு என்றால் தம்பத்திற்காக கடனை வாங்கி மற்றவர்களை ஏமாற்றி அவருடைய செல்வத்தை அபகரித்து எப்படியாவது நான் அவர்களிடத்திலே நான் இப்படி வாழ்க்கையை வாழ்கிறேன் பார் என்று காட்ட. இதுதான் சம்சாரம். இப்பேற்பட்டவர் தான் யமலோகத்திற்கு போய் போய் வருகிறோம். இது என்ன செய்யாது, எனக்கு மன நிறைவை கொடுக்காத காரணத்தினாலே, சந்தோஷத்தை கொடுக்காத காரணத்தினாலே, அமைதியை கொடுக்காத காரணத்தினாலே கடைசி வரைக்கும் என்னை நானே தம்பத்தின் மூலமாக ஏமாற்றிக் கொண்டு வாழ்கிறேன். இரண்டாவது, சத்துவகுணமானது புறந்தள்ளப்பட்டு ரஜோகுணம் தமோகுணம் வந்துவிட்டது என்றால் அப்பேற்பட்டவர்கள் எந்த குணத்துக்கு ஆட்படுகிறார்கள் என்றால் தர்பகா. தர்ப்பம், தர்ப்பம் என்றால் கர்வம், அகம்பாவம், பொறுமையில்லா தன்மை, தம்பம். எல்லாவற்றையும் உடனடியாக அடைந்து விட வேண்டும். பொறுமையில்லா தன்மை தர்பகா. கர்வம் கொள்வது, தன்னால் எதையுமே செய்துவிட முடியும், சாதித்து விட முடியும் என்று கர்வம் கொண்டு எல்லாவற்றையும் அணுகுவது. செல்வத்தால் வரக்கூடிய தர்ப்பம், குலத்தால் வரக்கூடிய தர்ப்பம், அழகால் வரக்கூடிய தர்ப்பம், ஆயுளால் வரக்கூடிய தர்ப்பம், ஆரோக்கியத்தால் வரக்கூடிய தர்ப்பம், நல்ல புத்திரனால், நல்ல மனைவியால், நல்ல கணவனால், நல்ல அறிவால், நல்ல பதவியால் வரக்கூடிய தர்ப்பம், இவையெல்லாம் என்னை இறைவனிடத்திலிருந்தும் பிரிக்கிறது, என்னுடைய அமைதி ஆனந்தத்திலிருந்தும் என்னை பிரிக்கிறது, உலகத்திடத்திலும் இருந்தும் உறவாட முடியாமல் என்னை பிரிக்கிறது. அதனால்தான் தர்ப்பம் உடையவர்கள் யாருடனும் இணைந்து வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார். ஒரு சபைன்னு வந்தா சபையில எல்லோரும் பழகுவார்கள் என்றால் இந்த தர்ப்பம் உடைய மனிதன் யாருடனும் பழகாமல் ஓரமா ஒதுங்கிப்பான். ஏன்? அந்த தர்ப்பமான எண்ணமே அவனுக்கு பெரும் தடையாக இருக்கிறது.
வீட்டிலையும் அதே போலதான். தர்ப்பம் இருக்கக்கூடிய மனிதனுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மக்களோட சகஜமாக பேசி பழகலாமே, முடியாது. இப்பேற்பட்டவனால் தன்னுடனேயே வாழ முடியாத போது, தன் கூட இருக்கக்கூடிய மக்களோடே இணைந்து வாழ முடியாத போது, இறைவனை எங்கிருந்து இவனால் நினைக்க முடியும்? தம்பஹா, தர்பஹா, மூணாவது அபிமானஹா. இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு அபிமானம் ரொம்ப 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 அதிகமானதாக இருந்து கொண்டே இருக்கிறது. தன்னை பற்றி தன்மானம், அபிமானம், தன்னை பற்றி அதிகமாக உயர்வாக எப்பொழுதும் நினைத்துக் கொள்வது, மற்றவர்களை எப்பொழுதுமே தாழ்வாகவே நினைக்கின்ற பாவம். அபிமானத்துக்கு இன்னொரு லட்சணம் கொடுக்கிறார். ஆசை வயப்பட்டவர்களாய், எப்பொழுதுமே ஆசை வயப்பட்டவர்களாகவே இவர்கள் இருக்கிறார். விருப்பங்கள் அதிகமாக இருந்து இதை பெற்றுவிட வேண்டும், இதை அடைந்து விட வேண்டும், இவ்வாறு வாழ்ந்து விட வேண்டும் என்று விருப்பங்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இந்த கதாபாத்திரம் இருக்கும். தம்பஹா, தர்பஹா, அபிமானஹா. நான்காவது குரோதஹா. மனதுல எப்பொழுதும் என்ன இருக்குண்டான்னா குரூரத்தன்மை, கோபம் இருந்து கொண்டே. குரோதஹா. ரொம்ப நல்லவர்கள நம்ம இந்த குணங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியவர்கள், ரொம்ப நல்லவர்கள், நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், எல்லா அறிவும் பெற்றவர்கள், எல்லா தகுதியும் உடையவர்கள், நீச்சமானவர்கள் கிடையாது. ஆனால் இப்பேற்பட்டவர்களிடத்திலே இந்த குணங்கள் சகஜமாக இருப்பதை நாம் காரணம் சத்துவ குணத்திலிருந்து வழுவினார்கள் என்றால், சத்துவ குணத்துக்கு ஒரு தோஷம் இருக்கு, அதை பார்ப்போம். ரஜோகுணம் தமோ குணமானது மேலோங்கி வந்து அது என்னை பிடித்துக் கொள்கிறது. நாம் நேற்றைக்கே பார்த்ததை போல மாயாதாசனாக நான் ஆகிவிடுகிறேன். நாராயணதாசனாக இருக்க வேண்டிய போய் மாயாதாசனாக ஆகிவிடுகிறேன். குணங்களுக்கு சேவகம் புரியக்கூடியவனாக ஆகிவிடுகிறேன். குரோதம் என்பது மனதை விட்டு நீங்கவே, தன்னுடைய குணத்தை கண்டும் கோபம், தன்னுடைய குணத்தினாலே தன்னால் எதையுமே செய்ய முடியவில்லை என்கின்ற இயலாமையினாலே வரக்கூடிய கோபம், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் மற்றவர்களிடத்திலும் அது கோபமாக மாறுகிறது. குரோதஹா. இந்த குரோதத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் இறைவனிடத்திலும் குரோதமாக அது. இறைவனிடத்திலும் கோபம். தம்பஹா, தர்பஹா, அபிமானஹா, குரோதஹா. அஞ்சாவது ஆருஷ்யம். எப்பொழுதும் எல்லோரையும் அவமதிக்கக்கூடிய குணம், எப்பொழுதுமே மனதுல ஒரு குரூரமான தன்மை, பழிவாங்கக்கூடிய தன்மை, கடினமான மனம், குரூரத்தன்மை, சொல்லால் செயல்களால் குரூரமான தன்மை படைத்தவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். ஆருஷ்யம். அப்போ
என்ன இவர்களுடைய மனதுல இவர்களிடத்திலேயே இந்த குரூர பாவம் இருக்கிறது. அதனால்தான் இவர்கள் தன்னைத்தானே கடினமாக துன்பப்படுத்திக் கொள்வார்கள். மற்றவர்களையும் இவர்கள் துன்பப்படுத்தக்கூடிய ரொம்ப சகஜமாக துன்பப்படுத்துவார்கள். கடைசியில ஆறாவதாக அஞ்ஞானம். இவர்களுக்கு உலகத்தை பற்றின சரியான புரிதலும் இருக்காது, தன்னை பற்றின சரியான புரிதலும் இருக்காது, இறைவனை பற்றின சரியான புரிதலும் இருக்காது, தர்மத்தை பற்றின புரிதலும் இருக்காது, அதர்மத்தை பற்றின புரிதலும் இருக்காது, சத்தியத்தை பற்றின புரிதலும் இருக்காது, அசத்தியத்தை பற்றின புரிதலும் இருக்காது. இப்பேற்பட்டவர்கள் தர்ப்பத்தோடையே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள். அதை வளர்த்துக்கொள்ள போஷணம், அதை வளர்ப்பதிலேயே ஆர்வம் கொண்டவர்களாய், அதை வளர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இந்த ஜீவராசிகள் இருப்பார்கள். இருந்து போட்டுமே. அதனால இப்ப உங்களுக்கு என்ன வந்தது? நாங்கள் அவ்வாறே வாழ்ந்து விட்டு போகிறோம். தம்பம், தர்ப்பம், அபிமானம், குரோதம், பாருஷ்வம், அஜ்ஞானம், இதிலேயே வாழ்ந்து விட்டு போகிறோம். அதனால அவங்களுக்கு என்ன வந்தது? அப்படி வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு, பேர்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு யமலோகம் காத்து கொண்டிருக்கிறது. பேர்பட்டவர்களுக்கு மோட்சலோகம் கிடைக்காது, யமலோகம் அவர்களை யமன் காத்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்துக் கொண்டு போவார். அதனாலதான் நீங்கள் பாருங்கள், திரும்ப திரும்ப நான் ஏன் போய் அங்கே விழுகிறேன், என்னால் ஏன் இங்கேயே இருக்க முடியவில்லை, இறைவனோடையே என்னால் ஏன் இருக்க முடியவில்லை என்றால், இந்த குணங்கள் மேலோங்கி வந்து அந்த குணத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள் என்னை அந்த குணத்துக்கு ஏற்ப தள்ளி அதுல கிடைக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பெரிதாக நினைத்து அதிலேயே என்னை ரமிக்க வைத்திருக்கிறது. அதை விட்டு விலகி வருவதற்கு நான் எந்த பிரயத்தனமும் செய்யவில்லை. இப்பேற்பட்ட ஜீவன் அந்த குணத்துக்கு ஏற்ப உண்டான பிரியமான காரியத்தை செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்போமே தவிர, அது கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், அது கொடுக்கக்கூடிய புகழ், அது கொடுக்கக்கூடிய பதவி, அது கொடுக்கக்கூடிய சுகம், அதை பெறுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பானே தவிர, அவனுக்கு இதுக்கு மேற்பட்டு ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது, அதை அடைவதற்குத்தான் அந்த உலகத்திலே வந்திருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு கிஞ்சித் அளவு நேரம் கிடையாது, விருப்பமும் கிடையாது. இப்பேற்பட்ட ஜீவன் இந்த ரெண்டு குணங்களினுடைய அதிகப்படியான சக்தியின் காரணத்தினாலே, உந்து சக்தியின் காரணத்தினாலே சத்துவ குணத்தை அதிகப்படுத்த வேண்டியது போய், சத்துவ குணத்திலே இருக்க வேண்டியது போய், பலம் குன்றி, சத்துவகுணத்தினுடைய பலம் குன்றி ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய பலமானது இந்த ஜீவனை ஆட்கொண்ட போது
இந்த ஜீவன் தனக்கு பலமாக யாரை வைத்துக் கொள்ள வேண்டுமோ இந்த இறைவனை இந்த ஜீவன் நினைக்க முடியாமல் தவிக்கிறது. அப்பதான் நமக்கு யார் தேவைப்படுகிறார்? இறைவன் எனக்கு பலம், இறை பலம்தான் எனக்கு பெரும் பலம் என்று நினைக்க வேண்டிய அந்த செயல்பாடானது என்னிடத்திலே முழுமையாக மறைக்கப்பட்டு எதை பலம் நினைச்சிடறோம் நாம? தேக பலம் பெரிய பலம், ஆரோக்கிய பலம் பெரிய பலம், ஆயுள் பலம் பெரிய பலம், வித்த பலம் பெரிய பலம், மனைவி பலம் பெரிய பலம், குழந்தை பலம் பெரிய பலம், புண்ணிய பலம் பெரிய பலம், பந்து பலம் உபாய பலம் பெரிய பலம். அதற்கு பின்னாடி ஓடும். இதெல்லாம் பலம் பலம் நினைச்சு அதுக்கு பின்னாடி போடும். அதெல்லாம் துர்பலம் என்று தெரியாத காரணம். இந்த தம்பம், இந்த தர்ப்பமானது என்னை ஏமாற்றி இதெல்லாம் பலம் என்று நினைத்து அதிலேயே என்னை மயங்க வைத்து அதிலேயே இவைகள் எல்லாம் இதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நம்மை ஏற்றிவிடக்கூடிய ஏணிகள். இதன் வழியாக நான் உண்மையான பலத்தை பற்றிக் கொள்வதற்காக இந்த பலம் எல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதையே பெரும் பலமாக நினைத்து விட்டால் உண்மையான பலமா இருக்கக்கூடிய இறைவனுடைய பலத்தை நாம் மறந்து விடுகிறோமே. அப்படி மறந்து போனவன் தான் இந்த இனிமேல் வரக்கூடிய தலைப்புல ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறார். இந்திரன் என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரம். நிறைய கதை போகிறது. கதை நமக்கு தேவை. கதையினுடைய சாரம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்து வரக்கூடிய அத்தியாயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த கதையினுடைய போக்கானது எல்லா பிறப்புகளை பற்றியும் சொல்லுங்கள் என்று ஆரம்பித்து நாகர்களுடைய பிறப்பு, பறவைகளுடைய பிறப்பு, மனிதர்களுடைய பிறப்பு, இதெல்லாவற்றையும் சொல்லுங்கள் சொல்லி ஆரம்பித்து அப்படியே அந்த கதை போட்டு போகிறது. தக்ஷ பிரஜாபதியினுடைய படைப்புகள் வருகின்றது. அவருக்கும் நாரதற்கும் இடையில் நடக்கக்கூடிய சம்வாதம், அவருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய சம்வாதங்கள், இதெல்லாம் வருகிறது. இதில் எல்லாத்துலையுமே கதையினுடைய போக்கிலே மையமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்று பார்த்தால், ஜீவன் எதனாலெல்லாம் தன்னை இறைவனிடத்திலிருந்து பிரித்துக் கொள்கிறான் என்று பார்த்தால், பதவி சுகத்தால், புண்ணிய சுகத்தால், காம சுகத்தால், இந்த குணங்கள் மேம்பாடாக அடைந்து அது இறைவனிடத்திலிருந்து வெகு தூரத்தை அதுல ஒருவன் தான் இந்திரன். இந்திரனும் இதற்கு விதிவிலக்கு. இந்திரன் என்று சொன்னாலே தலைவன் என்று, இந்திரியங்களுக்கு தலைவன் இந்திரன். அப்போ மனதை ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சத்துவகுண பிரதானி இந்திரன். அப்போ எவ்வளவு புண்ணிய காரியங்கள் செய்திருந்தால், எவ்வளவு உபாசனைகள் செய்திருந்தால்
இந்திர பதவி கிடைக்கும். மனம் தூய்மை அடைந்து மனம் சத்துவ குணத்துக்கு வரும். அப்படி சத்துவ குணத்துக்கு வருகின்ற நேரத்திலே எல்லா சுகமும் தேடி வருகிறது. தேவர்களுக்கு எல்லாம் தலைவன் இந்திரன் பார்க்கும். அப்ப அந்த தேவ பதவி, இந்திர பதவி, அதில் கிடைக்கக்கூடிய சுகங்கள், அந்த பதவியிலே இவனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ், அதனால எல்லோரையும் அவமதிக்கக்கூடிய தன்மையானது. பிரகஸ்பதியை அவமதிக்கிறான் இந்திரன். எப்படியெல்லாம் நாம் வீழ்கிறோம் என்பதற்கு இந்த 6 குணங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டீர்களா போதும். தம்பஹா, தர்பஹா, அபிமானஹா, குரோதஹா, ஆருஷ்வம், அஜ்ஞானம். சத்துவகுண பிரதானியாக இருக்கின்ற இந்திரன் அந்த பதவியிலே இருந்து கொண்டு அந்த பதவிக்கு ஏற்ப உண்டான அலங்காரத்தை செய்ய வேண்டியது போய், இந்த பதவி தனக்கு எதனால் கிடைத்ததோ, யாரால் கிடைத்ததோ அவரை நினைக்க வேண்டியது போய், தன்னையே தலைவனாக நினைத்துக் கொண்டு பிரகஸ்பதியை, குருவை அவமதிக்கிறார். சபையிலே எழுந்து கொள்ளாமல், அவருக்கு இருக்க இடம் கொடுக்காமல், அவருக்கு மரியாதை செய்யாமல் அவமானம் செய்கிறார். இதெல்லாம் பார்க்கிறோம், எப்பவுமே பார்த்தோம். இந்த எப்பொழுது இந்த குணமானது, சத்துவ குணமானது புறந்தள்ளப்பட்டு தம்பம் தர்ப்பம் மேலோங்கி வந்து விட்டதோ, அப்பொழுது அவன் உடனடியாக கீழே இறங்க வேண்டிய நிலை வருகிறது. எல்லா உத்தமமான பெரியவர்களும் அவனை நிந்திக்கிறார்கள். பல கஷ்டங்கள் வருகிறது. அப்போ அவன் போராட வேண்டிய இடத்து தள்ளப்படுகின்றான். இதோட போராட வேண்டிய இப்பொழுது ரஜோகுணம் தமோ குணத்தோட போராட்டம். அந்த ரஜோகுணம் தமோ குணத்தோட போராட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்னொரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறார். ரஜோகுணம் தமோ குணத்துக்கு, ரஜோகுணத்துக்கு வந்தாகிவிட்டது. சத்துவகுணம் புறந்தள்ளப்பட்டு ரஜோகுணத்துக்கு வந்தாகிவிட்ட காரணத்தினாலே ரஜோகுணத்திற்கும் தமோ குணத்திற்கும் இடையிலே பெரும் போட்டா போகும். 2 தலைவர்களுக்கு இடையிலே போட்டா. இன்னொரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறார். விருத்ர என்று சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஏனாப்ருதா இமே லோகாஹ தபசா ஸ்வாஷ்ட்ரமூர்த்தினா சவை விருத்ர இதி ப்ரோக்தஹ பாப பரமதாருணகஹ. பாபஹ பரமதாருணஹ. பேர்பட்டவன் மிக மிக பயங்கரமானவனாக, பரம தாருணா, மிகவும் பயங்கரமானவனாக இருக்கிறான். யாரவன்? விருத்ர. விருத்ர என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்ட அசுரன். அசுரனுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் விருத்ரஹா என்று சொல்ல. யாருடைய குழந்தையாக இருக்கிறான்? ஸ்வஷ்ட்ரா மூர்த்தினா. ஸ்வஷ்டா என்று சொல்லக்கூடிய புத்திரனை, ஸ்வஷ்ட்ரா என்று சொல்லக்கூடிய புத்திரனை உருவமாக கொண்ட தமோ குணத்தினுடைய குழந்தையாக இவன் இருக்கிறான். ஏன தமசா இமே லோகா. இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய தமோ குணத்தினுடைய, இப்போ ரஜோகுணத்துக்கு இந்திரன் வந்து விட்டான். அப்போ தமோ குணமானது அங்கே வந்தாக வேண்டும். இப்போ தமோ குணத்தினுடைய குழந்தையாக விருத்ரன் என்று சொல்லக்கூடியவன் இருள் சூழ்ந்தவனாய், உலகத்தை இருளிலே மூழ்கடிக்கக்கூடியவனாய், மிக பயங்கரமான, இவனுக்கு இன்னொரு அடைமொழி கொடுக்கிறார். இவன் என்ன எதை நோக்கி போவான்டான்னா சவை பாபஹா.
பாபமே இவனுடைய சொரூபமாக இருக்கிறது. துஷ்டாவினுடைய பிள்ளை பாபத்தையே இவனுடைய தர்மமாக கொண்டு, இவன் லட்சணமாக கொண்டு பாபத்தினுடைய குழந்தையாகவே இவன் கிடைத்தான். அப்போ இங்கு பாருங்கள், ரஜோகுணம் தமோகுணமானது ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட ஆரம்பிக்கும். நீ பெரியவனா, நான் பெரியவனா. இப்ப இரண்டு பேருக்குமே, இந்திரனுக்கும் சரி விருத்ரனுக்கும் சரி, இரண்டு பேருக்குமே சண்டை போட்டு தன்னுடைய பலமானது குன்றிய போது இவர்களுக்கு பலம் வெளியிலிருந்து தேவைப்படுகிறது. அந்த பலம்தான் நாராயணனுடைய பலம். அப்போ இந்திரன் தான் அவமதிக்கப்பட்டு விட்டோம் அல்லது தான் சபிக்கப்பட்டு விட்டோம் பிரகஸ்பதியினுடைய மாணவர்களால், ரிஷிகளால், அப்போ நாம் இந்த தவறை உணர்ந்து கொண்டு இதிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு ஒரே உபாயம் தான் இருக்கிறது. அதே போல நம்மை காற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மை இந்த கஷ்டத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மள்ட்ட இப்பொழுது இருக்கக்கூடிய பலம் போதாது. ஆகையினாலே நமக்கு பெரும் பலம் ஒன்று தேவைப்படுகிறது. அந்த பலம் வெளியில் இருக்கக்கூடிய பலமாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த பலத்தை வேண்டுகிறான். அந்த பலம்தான் நாராயண கவச்சம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமாக 8வது அத்தியாயம் முழுக்க போய் உங்களுடைய புஸ்தகத்திலே பாருங்கள் அல்லது கூகுள்ல சர்ச் பண்ணுங்கள். 6வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் முழுக்க விஸ்வரூப ஆச்சாரியன் என்பதன் மூலமாக இந்த நாராயண கவச்சமானது 38 பாடல்கள் கொண்டதாக இருக்கிறது. எனக்கு இங்கு சொல்வதற்கு நேரமில்லை. ஆகையினாலே நான் அதை உங்களுக்கு அந்த கவச்சத்தினுடைய தன்மையை மட்டும் சொல்றேன். கவச்சம் என்றாலே என்னை காப்பாற்றக்கூடிய சாதனம் என்று. முக கவச்சம்னு சொல்றோம். நம்ம எல்லாம் ஒரு 5 வருஷம் முன்னாடி போட்டு 5 வருஷமா போட்டு முக கவச்சம், மாஸ்க், தலை கவச்சம், ஹெல்மெட், அதே போல பெல்ட், கார்ல போகும்போது கவச்சம், உடல் கவச்சம். கவச்சம் என்றாலே பாதுகாப்பு உரை என்று பொருள். இப்போ மனதுக்கு என்ன கவச்சம் இருக்கு? ஷஷ்டி கவச்சம், ஆஞ்சநேய கவச்சம். மனதை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வது. நீங்க இராணுவத்துக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் இராணுவ வீரர்களுக்கு உடம்பை பாதுகாப்பதற்கு உண்டான ஒரு அங்கியை கொடுக்கிறார்கள். புல்லட் ப்ரூஃப் சொல்லி துப்பாக்கி துளைக்காத கவச்சம், அணிகலன். மனதை துளைக்காமல் இருக்கணும். இந்த வாசனைகள் துளைக்காமல் இருந்து, அகங்காரமானது துளைக்காமல் இருந்து, விருப்பு வெறுப்பானது துளைக்காமல் இருந்து, ஆசையானது துளைக்காமல் இருந்து, மனமானது பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். குளிர் பிரதேசத்துக்கெல்லாம் போனோம் என்றால் அந்த குளிரானது உடம்பை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக என்னென்னலாம் போட்டு போறோம். காலுக்கு சாக்ஸ்ல இருந்து, கைக்கு கிளவுஸ்ல இருந்து, காதுக்கு மஃப்ளர்ல இருந்து, ஷொட்டர் எல்லாம். மூக்கு கூட முடிக்கும், கண்கள் மட்டும்தான் திறந்து வைக்கிறாங்க. மற்ற எல்லா அங்கத்தையும் அங்கியால் மறைச்சு. வெளியில இருக்கக்கூடிய குளிர் நேரடியாக என்னுடைய உடம்பை தொலைக்கா வண்ணம் மனம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணத்தை வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி,
உள்ள இருக்கக்கூடிய வாசனைகளும் சரி, எதுவும் என்னை துளைக்காமல் என்னுடைய மனம் பத்திரமாக இருக்க வேண்டுமானால் அதற்கு நாராயண கவசம்னு அழகான ரிசர்ச் மாதிரி பண்ணிருக்காங்க. ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை, இந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு ஓம் நமோ நாராயணாய, இதுதான் மூல மந்திரம். அந்த நாராயண கவசத்துல ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த மந்திரத்தை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் அதை எங்கெங்கெல்லாம் வைத்து தியானிக்க வேண்டும், உடம்புல எந்தெந்த பகுதியெல்லாம் வைத்து தியானிக்க வேண்டும் என்று விரிவாக உபதேசம் செய்கிறார் இந்திரனுக்கு. அதையெல்லாம் கேட்ட இந்திரன் பலம் பொருந்தியவனாய் மாறுகிறானாம். வஜ்ராயுதமானது எப்படி இருக்குமோ அதே போல அவனுடைய உடலும் வஜ்ராயுதமாக மாறுகிறது, உள்ளமும் வஜ்ரத்தை போல மாறுகிறது, வஜ்ராயுதமும் அவனுக்கு கிடைக்கின்றது. பிறகு அவன் என்ன பண்றான், இந்த விருத்திரனை எதிர்த்து சண்டைக்கு வருகிறான். சண்டையை நாம சாயங்காலம் வச்சுக்கோ. இப்போ நமக்கு தேவை நம்முடைய மனம் எப்பொழுதெல்லாம் சத்துவ குணத்திலிருந்து பிறழ்ந்து, எப்பொழுது ரஜோகுணம் தமோ குணத்துக்கு மனமானது அடிமையாகி போகிறதோ அப்பொழுது பலகீனமானவனாக நான் ஆகிறேன். அப்ப எனக்கு கவச்சமாக இருந்து என்னை யாரு காப்பாடும்? இறைவனுடைய ஸ்மரணை. அதனால தான் நான் சொன்னேன், சாஸ்திரம் சொல்கிறது, நம்மை இந்த 6 விதமான குணத்திலிருந்து நம்மை உயர்த்தி நம்மை மீண்டும் மீண்டும் இறைவனோடையே தொடர்புபடுத்துவதற்கு நமக்கு சகாயம் செய்யக்கூடியவர்கள் குருவும் சாஸ்திரமும், இறைவனுடைய நாமமும் இறைவனுடைய ஸ்மரணையும் தான் நம்மை திரும்ப திரும்ப அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறதை தவிர வேற எந்த உபாயமும் செய்யாது. வேற யாரும் செய்யவும் மாட்டார்கள். அதனால்தான் நீங்கள் ராமாயணத்துல பார்த்தீர்கள் என்றால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வசிஷ்ட மகர்ஷியோடையே பிரயாணம் செய்தார். நடுவுலே விஸ்வாமித்திர மகர்ஷி வந்து விட்டு போகிறார். வசிஷ்ட மகர்ஷியோட பிரயாணம் செய்கின்ற ஸ்ரீராமருக்கு சாஸ்திரமும் தொடர்ந்து உபதேசம் செய்யப்படுகிறது. கடைசி வரை சாஸ்திரத்தின் துணை கொண்டு, குருவின் துணை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தின்னு பார்க்கணும். ஏன்னா மனதுக்கு அரணாக இருக்கக்கூடியது 2 கரைன்னு பார்த்தோம் அல்லவா? சாஸ்திரம் ஒரு கரை, குரு மற்றொரு கரை. இந்த 2 கரையிலே என்னுடைய மனம் கம்மியமாக ஓடும். யாரை நோக்கி? இறைவனை நோக்கி. இந்த 2 இல்லைன்னு வச்சுக்கோம், கரை இல்லாத நதி என்னாகும் நமக்கு தெரியும். அதே போல இந்த 2ம் இல்லாத, இந்த 2ஐயும் நாடாத மனதினுடைய நிலை என்னன்னு சொல்றது? இந்திரன் என்று சொல்லக்கூடிய மனதுக்கு அதிபதி சத்துவகுண பிரதானி பதவியினாலே, புண்ணிய பலத்தின் காரணத்தினால் யஜ்ஞங்கள் செய்து அதனால் கிடைத்த புண்ணிய பலத்தின் காரணத்தினாலே கிடைத்திருக்கக்கூடிய பதவி, அது கொடுக்கப்பட்டவர்களுடைய நோக்கம் இன்னும் அதிகமாக இறைவனை ஸ்மரிக்க வேண்டும் என்பதற்காக. அங்கே போய் அமர்ந்ததற்கு பிறகு முதல்ல நான் மறப்பது இறைவனை. என்னை இறைவனிடத்திலிருந்து ரொம்ப தூரம் இந்த தம்பம் தர்ப்பமானது பிரித்து விடுகிறது. அப்ப யார் மேலோக்கி வருவா? அமைதி போய், ஆனந்தம் போய், அன்பு போய், குரோதம் வந்து விடுகிறது, பாருஷ்வம் வந்து விடுகிறது, அபிமானம் வந்து விடுகிறது, அஞ்ஞானம் மேலோங்கி வந்து விடுகிறது.
எப்பேற்பட்டவன்? யாரோர போராடியாக வேண்டும்? விருத்ரஹா என்று சொல்லக்கூடிய தமோ குணத்துடன் போராடியாக. இந்த குண போராட்டத்துல நாம் வாழ வந்த வாழ்க்கையினுடைய இலக்கையே அதற்காக நான் ஆற்ற வேண்டிய செயல்பாடுகளையும் அந்த உபாயத்தையும் நான் மறந்து விடுகிறேன், இழந்து விடுகிறேன். இப்ப அந்த இடத்துலதான் இந்த விருத்திரனின் மூலமாக, இந்திரனின் மூலமாக நமக்கு அழகான உபாயத்தை காட்டுகிறது. இந்த ரெண்டு குணங்கள் மேலோங்கி வந்து சண்டை போடும் போது கூட இந்த ரெண்டு பேரும் இறைவனை நாடுகிறார்கள். பூர்வ ஜென்ம புண்ணிய பலத்தின் காரணத்தினாலே, அவர்களுக்கு இறைவனுடைய அந்த சங்கம் கிடைத்த காரணத்தினாலே மீண்டும் அவர்கள் சத்துவ குணத்துக்கு வந்து இறைவனை நாடக்கூடிய தன்மை கிடைக்கிறது. இந்த இரண்டு பேரின் மூலமாக இந்திரனுக்கும் விருத்திரனுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அந்த போர், அதுல விருத்திரன் அழகான உபாயத்தை எல்லாம் இந்திரனின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார். சாயங்காலம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம்.